ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்டில் கேட்ட கேள்விக்கு தான் பதில் கொடுக்குறேன். அதாவது வஞ்சர மீன், சீலா மீன், ஊளி மீன் இந்த 3 மீனும் ஒன்றான்னு கேட்டிருந்தாங்க. ஷார்ட்ஸில் கொடுக்க முடியலை, ஏன்னா 1 நிமிஷம் தாண்டி போயிடுறதுனால நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சென்னையில் வஞ்சரம் மீன் சொல்லக்கூடிய கிங் ஃபிஷ் அப்படின்ற மீன் தான். இதை ஷீர் ஃபிஷ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கிங் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷைனிங் லுக்கில் இருக்கும். இதுதான் ஸ்லைஸ், வஞ்சரம் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்லலாம் கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரை பிளேட்டில் வச்சிங்க அப்படின்னாலே ஒரு 300 ரூபாய்க்கு அப்படி சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மீன் வஞ்சர மீன். கிலோ சீசன் டைமில் 600 700 கிடைக்கும். 5 கிலோ மீன் 6 கிலோ மீன் வாங்கினோன்னா நமக்கு முழு மீனாக எடுக்கும்போது அந்த கிலோ 600 700 அந்த மாதிரி விழும். இதே இது நீங்கள் வெறும் அந்த ஃபில்லட்ஸ் மட்டும் கட் பண்ணி வாங்கினீங்கன்னா 1 கிலோ 1000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. 700 மீனை 1000 வந்துடும். ஃபில்லட்ஸ் மட்டும் நடுவில் இருக்க அந்த ஸ்லைசஸ் மட்டும் கட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் சீசன் இல்லாத டைமில், இப்போ சீசன் இல்லைல்ல, இப்போ 1.5 மாதம் உங்களுக்கு போட்டெல்லாம் கட்டில் தான் இருக்கும். இப்போ போய் இதே மீனை நீங்கள் வஞ்சர மீனை வாங்கினீங்க அப்படின்னா கிலோ 1000 1200 இருக்கும். முழு மீனாக எடுத்தீங்க அப்படின்னா. நீங்கள் துண்டு மட்டும் கட் பண்ணி வாங்குறீங்க, 1 கிலோ கட் பண்ணி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாவே ரேட் இருக்கும். அதனால் நீங்கள் சீசன் டைமில் இந்த வஞ்சர மீனை டேஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு எப்போவுமே சொல்லுவேன். இந்த வஞ்சர மீனை தான் நம்ம சென்னையில் சொல்லக்கூடிய, நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வஞ்சர மீனை தான் நம்ம தென் தமிழகத்தில் சீலா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குழப்பிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது மீனை பற்றி தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஏன்னா தெரியாதவங்க தான் இந்த கமெண்ட்டில் கேட்டிருக்கிறாங்க 3 மீனும் ஒரே மீனா அப்படின்னு சொல்லிட்டு. மீனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது ஏன் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தோணும். தெரியாமல் கேள்வி கேட்டதுனால தான் அந்த வீடியோவாக போடுறேன். நான் ஷார்ட்ஸாக கொடுத்துடலான்னு தான் ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே சொல்ல முடியலை. அதனால தான் நான் 2 மீனையுமே தனித்தனியாக காமிச்சு உங்களுக்கு விளக்குறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது 1 கிலோ சைஸ்லேருந்து நீங்கள் 15-20 கிலோ சைஸ் வரைக்கும்லாம் கூட உங்களுக்கு வஞ்சர மீன் கிடைக்கும். உங்களுக்கு தேவையை பொறுத்து சீசன் டைமில் நீங்கள் வஞ்சர மீன் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். தென் தமிழகத்துலலாம் இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த மீனை சீலா மீன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நான் கூட வீடியோவில், நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் வஞ்சர மீனை சீலா மீன் தான் சொல்லுவேன். ஏன்னா நானும் பிறந்ததுலேருந்து தென் தமிழகத்தில் இருந்ததுனால இந்த மீனுக்கு பேர் சீலா அப்படின்னு தான் தெரியும். இப்போ இந்த வஞ்சரம் அப்படின்ற பேர் ஒரு மாடர்ன் நேம் மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு ஹை கிளாஸ் மீன் அந்த மாதிரி இந்த வஞ்சர மீனுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்குறோம். அதனால தான் ரேட்டும் கூட அப்படி. ஏன்னா இதை விட ருசியான மீன்கள் நிறைய இருந்தாலும் அத்தனை மீனையும் புறந்தள்ளிட்டு இது ரேட்டில் எப்போவுமே கிங்காக தான் இருக்குது. அதனால இதுக்கு பேர் கிங் ஃபிஷ்ஷோ என்னதோ தெரியல. ருசி இல்லாத மீன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ருசியான மீன் தான். ஆனால் இதை விட விலை குறைஞ்ச மீன்கள், நிறைய மீன்கள், ருசியான மீன்கள் நம்ம கடல்லேருந்து கிடைக்குது. அதே நேரத்தில் இதனுடைய ஸ்லைசஸ் அது பார்க்குறதுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது அழகாக இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் இந்த மீனுக்கு அந்த ரேட் வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்லைஸ் இந்த மீனில் போடுற மாதிரி எந்த மீன்லேயுமே துண்டு போட முடியாது. அப்படி பேப்பர் மாதிரி கட் பண்ணி கேட்டால் கூட அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான வஞ்சரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படி தின்னாவே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வஞ்சர மீன், தென் தமிழகத்தில் சொல்லக்கூடிய சீலா மீன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வஞ்சர மீன் தான் தென் தமிழகத்தில் சீலா மீன் சொல்கிறாங்க. நீங்கள் தென் தமிழகத்தில் போய் ஒரு சீலா மீன் சொல்லிட்டு கடற்கரையிலையோ அல்லது கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா வஞ்சர மீனை தான் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஊளி மீன், சீலா மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரகூடா ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் இதை பேரகூடா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதிலே 2 வகை உண்டு. எல்லோ டைல் பேரகூடா, பிளாக் டைல் பேரகூடா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை உண்டு. நான் ஏற்கனவே அதை பற்றிலாம் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கிறேன். இதனுடைய லுக்கு பாருங்கள். முதுகு பகுதி நல்லா ஒரு கருப்பு கலரும் வயிற்று பகுதி வெள்ளை கலருக்கும். இதுலேயுமே லைட்டாக ஒரு லைன் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்த அந்த வஞ்சர மீனுக்கும் இந்த ஊளி மீனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா கிலோ உங்களுக்கு சின்ன சைஸ், ரொம்ப சின்ன சைஸ்லேருந்தே கிடைக்கும். கிலோ 100 150 பெரிய சைஸ் மீன் கிலோ 500 வரைக்கும் உங்களுக்கு இந்த பேரகூடா மீன் கிடைக்கும். பேரகூடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊளி மீன் பார்த்திங்கன்னா சென்னையில், நம்மளுடைய சென்னையில் சீலா மீன் சொல்கிறாங்க. இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம தென் தமிழகத்தில் வஞ்சர மீனை தான் சீலான்னு சொல்கிறாங்க. இங்கே சென்னையில் இந்த பேரகூடான்னு சொல்லக்கூடிய இந்த ஊளி மீனை தான் சீலான்னு சொல்கிறாங்க.
2 இடமே அந்த சீலான்ற பேர் வந்து வேற வேற மீனுக்கு பயன்படுத்துறாங்க. அதனால தான் நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்துலலாம் நான் கூட இத வந்து ஊளின்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப பெரிய மீன் வரைக்கும் வரும். இந்த மீன பொறுத்தளவுக்கு பெரிய மீனா வரக்கூடியது. நல்ல நீளமா இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் நல்ல லெங்க்த்தியான ஒரு மீன் இது. இத வந்து தடியன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய மீன தடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கறி பண்ணுறதுக்கு, குழம்பு பண்ணுறதுக்கு நல்ல ருசியா இருக்கும். கொஞ்சம் அதாவது அந்த கருப்பு அந்த பிளாக் கலர் டெயில் இருக்கக்கூடிய அந்த ஊளி மீன் வந்து கொஞ்சம் கவுச்சி இருக்கும். மற்றபடி எல்லோ டெயில் இருக்கக்கூடிய அந்த பேரக்குடா வந்து நல்லாவே குழம்புக்கு, ஃப்ரைக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் செதில்கள் இருக்கக்கூடிய மீன். இதே இது நம்ம வஞ்சரம், அந்த வஞ்சரத்துக்கு வந்து செதில்கள் இருக்காது. இந்த ஊளி, சீலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனுக்கு வந்து செதில்கள் உண்டு. நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. இந்த மீன தான் வந்து இது வந்து கிலோ சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரூ. 100 கூட கிடைக்கும் சின்ன சைஸை பொறுத்தளவுக்கு. ரூ. 500 வரைக்கும் தான் இருக்கும். பெரிய சைஸ்லாம் கிலோ ரூ. 500 அந்த ரேட்டுக்கு தான் இருக்கும். பெரும்பாலும் ரூ. 400 அந்த ரேட்டில் தான் வந்து கிடைக்கும். இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸு ஊளிலாம் பார்த்திங்கன்னா ரூ. 400 அந்த ரேட்டில் தான் இருக்கும் கிலோ. நம்ம வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் வஞ்சரத்துக்கும் இதுக்கும் ஒரே மார்க் தான் போடுவேன். பெருசா ஒண்ணும் இது கொஞ்சம் கவுச்சி இருக்கும். வஞ்சர மீன்ல கவுச்சி இருக்காது அவ்வளோதான். மற்றபடி இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். ஃப்ரைக்கும் சூப்பராக இருக்கும். இதைத்தான் இந்த பேரக்குடாவை தான், இந்த ஊளியை தான் சென்னையில் சீலான்னு சொல்கிறாங்க. தென் தமிழகத்தில் ஊளின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நேமை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். சென்னையில் வஞ்சரம், தென் தமிழகத்தில் சீலா. சென்னையில் சீலா, தென் தமிழகத்தில் ஊளி. இதுதான் இதனுடைய பேர். உங்களுக்கு மீனையும் விளக்கமாகவே காமிச்சு சொல்லியிருக்கிறேன். இனிமேல் குழப்பாதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.